தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்ம பார்த்திருப்போம், பரபரப்பா ஒரு அரசியல் தமிழகத்தை ஒரு அரசியல் மாற்றம் நடைபெற்றிருக்கு. என்னன்னா, டிவிகே விஜய் அவர்களுக்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்திருக்காங்க. திமுக கூட்டணியிலேருந்து முறிந்து காங்கிரஸ் இப்ப வெளியில விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்களுக்கு எவ்வளவு தேவைன்னா கிட்டத்தட்ட 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை. இப்ப காங்கிரஸ்ட இருக்கிறது எவ்வளவுனா 5. இப்ப விஜய் அவர்களுக்கு 113, இன்னும் 5 தேவை. இத மீதி இருக்கிற 5 எங்கேருந்து எடுக்க போகிறார் அப்படிங்கிற கேள்வி இன்னும் பெருசா வலுவாவே எழுப்பப்பட்டு இருக்கு. அந்த 5ம் மீண்டும் திமுக தான் வருமா? 2 கம்யூனிஸ்டுகள் அப்புறம் விசிகா அவர் தான் இங்க வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அரசியல் பேச்சுகள் இங்க போயிட்டே இருக்காங்க. இது காங்கிரஸ் தரப்புல இருந்து இந்த சப்போர்ட்டை இந்த கூட்டுல இருந்து வெளியில வந்ததை என்ன சொல்லுவாங்கன்னா ராஜதந்திரம். ஏன்னா ஆட்சியில நாங்க பங்கு வகிக்கிறதுக்கு எங்களுக்கு தேவை, எங்க கட்சியை நாங்க வளர்க்கணும், இந்த முடிவு சரிதான் அப்படிம்பாங்க. ஆனா மக்களிடையே இது ஒரு பெரிய வேறு ஒரு பார்வை கொண்டு போய் சேர்க்கும். என்னன்னா துரோகம். இதே காங்கிரஸும் திமுகவும் தான் என்ன சொல்லுவாங்கன்னா, கூட்டணிக்கு நேர்மையாவே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு கூட்டணியில ஒரு கட்சி கூட்டணியோட போய் பாஜக சேர்ந்தா அந்த கட்சியை அழிக்கிறது இல்ல துரோகம் செய்யறது தான் பாஜகவோட வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வெளிப்படையா யாரு துரோகம் செஞ்சிருக்கா? யாரு மூலியமா 5 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் பெற்றது? இன்னைக்கு அந்த பெற்றெடுத்து யார் மூலியமா வாங்கினாங்களோ அவங்களுக்கு நன்றி உணர்வு இல்லாம உடனே தான் கட்சி வளரணுங்கிற ஒரு ஆசைக்காக, அதுவும் அந்த ஆதரவு அறிக்கையில தெளிவா போட்டிருக்காங்க காங்கிரஸ். என்னன்னா, இது வெறும் அதாவது ஆட்சி அமைக்கிறதுக்கு மட்டும் நாங்க தாவேகாக்கு சப்போர்ட் தரல, அதை தாண்டி வருகிற உள்ளாட்சி தேர்தல், ராஜ்யசபா, லோக்சபா தேர்தலும் தொடரும் அப்படிங்கிறாங்க. உள்ளாட்சி தேர்தல் சரிங்க, இதே மாதிரிதான் போன தடவை திமுக கூட கூட்டணி அமைக்கிறதுக்கு பெரிய இழுபறி ஆனிச்சு. 27 28 ஆனிச்சு. போன தடவை 27, இந்த தடவை 28 ஆயினாங்க. அந்த ஒரு தொகுதி எக்ஸ்ட்ராக்கு அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, நாங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெற போகுது பார்த்தீங்களா, அதுல அதிகார பங்கு கேட்டிருக்கோம், அதுல திமுக ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னாங்க. சரிங்க, அதே மாதிரி இதுலயே நீங்க தாவேகாட்ட அதிகார பங்குக்காக உள்ளாட்சி தேர்தல்ல ஓகே, லோக்சபா சென்ட்ரல் இருக்கிறது காங்கிரஸ் ஓகே, அதுல அதிகார பங்கு, அதுல நீங்க அதிகமா தாவேகாட்ட கூட்டணி வாங்கலாம். எதற்கு ராஜ்யசபா? இப்ப ராஜ்யசபாக்கு என்ன அவசரம், என்ன தேவை? 5 எம்எல்ஏ வச்சு காங்கிரஸ்னால எப்படி ராஜ்யசபா போக முடியும்? இப்பதான் தெரியுது காங்கிரஸோட சுயநலம். அதாவது எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க, தாவேகா பெரிய சாதுரியமா காங்கிரஸ திமுக கூட்டில இருந்து வெளியில அழைச்சு அவர் தனி பெரும்பான்மை நிரூபிக்க போறாருன்னு. ஆனா அங்கதான் ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸ் தான் டிவிகேக்கு செக் வச்சிருக்காங்க. 27ல ராஜ்யசபா தேர்தல் வரலாம். அப்ப இந்த கூட்டணி ராஜ்யசபா தேர்தலையும் தொடருங்கிறப்பதான் நாங்க உங்க ஆட்சிக்கு, அதாவது ஆட்சி அமைக்க நாங்க உங்களுக்கு சப்போர்ட் தரோம், நீங்க எங்களுக்கு ராஜ்யசபாக்கு ஆளை அனுப்பணும், காங்கிரஸ் நபர்களை நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அனுப்பணும்னு சொல்லிட்டு டிவிகேக்கு தான் காங்கிரஸ் மிகப்பெரிய செக் வச்சிருக்காங்க. அடுத்தது இப்ப அதுல ஒண்ணு சொல்றாங்க, இதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு திமுகவோட ஸ்போக் பர்சன் செய்தி தொடர்பாளர் திரு RS பாரதி அவர்கள்ட்ட இது மாதிரி காங்கிரஸ் வெளில போயிட்டாங்களே என்னங்க ஏதுங்கன்னா, காலையில இருந்தே நம்ம பார்த்திருப்போம், தொலைக்காட்சி ஊடகத்துல வர திரு சரவணன் அவர்களே முதுகுல குத்திட்டாங்க, எங்க வாக்கு எடுத்த எங்களோட வாழ்ந்துகிட்டே இருந்து எங்களோட தயவுல 5 எம்எல்ஏ பெற்று இப்ப வெளியில போய் முதுகுல குத்திட்டாங்கன்னு அப்பயே அவரு காலையிலேயே புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப RS பாரதி அவர்கள் இன்னும் ஒரு பெரிய ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னன்னா, நாங்கள் காங்கிரஸை எதிர்ப்போம். இதை மட்டும் இல்ல, இந்தியா கூட்டணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இததானே பாஜகல இருந்து எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எங்கங்க இருந்தது? அந்த புள்ளி கூட்டணி ஒண்ணு ஆரம்பிச்சீங்க, யாரு தலைமையில? நிதிஷ்குமார் அவர்கள் தலைமையில ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் எங்க போனுச்சு? ஒவ்வொருத்தரா நிதிஷ்குமாரே பாஜக பக்கம் வந்துட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில காங்கிரஸ் எதிர்க்கிறாரு, பஞ்சாப்ல காங்கிரஸ் எதிர்க்கிறாரு, மம்தா பானர்ஜி சொல்ல வேணா விரட்டி விரட்டி வெஸ்ட் பெங்கால எதிர்த்தாங்க. கம்யூனிஸ்ட் தமிழகத்துல மட்டும்தான் காங்கிரஸோட கூட்டணி, இங்க
கேரளால எதிர்ப்பு. அப்ப புள்ளி வைத்த கூட்டணி ஒண்ணு கிடையாது, இது சந்தர்ப்பவாத கூட்டணி, மோடிக்கு எதிரான கூட்டணின்னு சொல்லிட்டு இருப்ப. அப்படிலாம் கிடையாது. புள்ளி வைத்த கூட்டணி நாங்க தான் போய் நாங்க மற்ற கட்சியினருக்கு, எங்க கூட்டணி கட்சிக்கெல்லாம் நாங்க போய் பிரச்சாரம் பண்ணோம்னு மு.க.ஸ்டாலின் அவர்கள் போனாரு. ஆனா இன்னைக்கு சொல்றாரு புள்ளி வைத்த கூட்டணி ஒண்ணு கிடையவே கிடையாது, அதெல்லாம் எப்பயோ போயிடுச்சு, அதனாலதான் இந்த தேர்தலையும் நாங்க அந்த பேரை சொல்லாம மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு சொன்னோன்னு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் சொல்றாரு. இப்ப தெரியுதா மக்களே, இததானே முன்னாடியே எல்லாரும் சொன்னோம், இது வெறும் மோடி எதிர்ப்பு கூட்டணி தான், வேற எதுவும் இவங்களுக்கு கொள்கையோ மக்கள் நலனோ கிடையாதுங்கிறது இப்ப தற்சமயம் இந்த தேர்தல் முடிவுனால, விஜய்னால குறிப்பா இப்ப வெளியில வந்துருச்சுங்க. அடுத்தது இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இதே காங்கிரஸ் இப்ப தாவேகா கூட போறனால விஜய் அவர்கள் இவ்வளவு நாளா ட்ரோல் மெட்டீரியல் இல்லாம இருந்தார். ஜெயிச்சோடனே விஜய் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு இருக்கு, எந்த ஒரு இதுலயுமே சிக்காம அவர் நீட்டா போலான்னு பார்த்தா, காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததுல இருந்தா இப்ப பெரிய சிக்கலே விஜய்க்கு வந்திருக்கு. எப்படி ராஜ்யசபா அவர்கள் ஒரு செக் வச்சிருக்காங்க காங்கிரஸ், அதை தாண்டி தாங்க இலங்கை இஷ்யூ. அதற்கு அவர் என்ன குரல் சொல்ல போறாரு, என்ன பேச போறாரு? மீனவர்கள் சுட்டு கொன்ன காங்கிரஸ் ஆட்சியில தான் அதிகம், அதுக்கு என்ன அவரு பதில் சொல்ல போறாரு? இப்ப சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு, அதனால வருகிற அங்க கேரளால காங்கிரஸ் ஆட்சி, கர்நாடகால ஆளுகிறது காங்கிரஸ் ஆட்சி, முல்லை பெரியாரா இருக்கட்டும் இல்ல மேகதாது அணையாகட்டும், அந்த பிரச்சனைக்கு காங்கிரஸோட நிலைப்பாட்டுக்கு விஜய் அவர்களோட பதில் என்னன்னு இப்பயே ட்ரால் மெட்டீரியலா, அதாவது பதவியே ஏற்க இன்னும் நாட்கள் இருக்கு, அதுக்கு முன்னாடியே ட்ரால் மெட்டீரியலா விஜய் அவர்களுக்கு நிறைய கேள்விகள் எழுப்புறதுக்கான வாய்ப்பு இதனால அமைஞ்சு போச்சு. இது காங்கிரஸ் ஏன் நாங்க திமுக வெளில போய் பாஜக டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தோம்னா பாஜக வந்துடக்கூடாது, பாஜக ஆதரவுல இந்த கூட்டணி அமைஞ்சிடக்கூடாது, ஆட்சி அமைஞ்சிடக்கூடாது, அதனாலதான் நாங்க கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்ப பெரிய சந்தேகமே, பாஜகவை யார் யார் எதிர்க்க போறா? இங்க இதே தானே திமுகவும் பாஜகவை எதிர்க்கிட்டே இருந்தாங்க. இப்ப திமுகவோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாஜகவை எதிர்க்குமா எதிர்க்காதா? இனிமே அவங்களுக்கு தேவையா தேவையா? 40 MP திமுக வச்சிருக்காங்க, மேல கூட்டணியில் இருந்தனால காங்கிரஸுக்காக பாஜக எதிர்ப்பு இங்க பெரிய தீவிரமா எந்த மாநிலத்திலும் இல்லாம திமுக பண்ணாங்க. இப்ப வருகிற நாட்கள்ல திமுக பாஜக தயவை போய் கேட்குமா கேட்காதா அப்படிங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு. எது வேணா நடக்கலாம். திமுக பாஜகவோட தயவை கேட்கறதுக்கு மக்களிடையே என்னங்க நீங்க தானே பாஜக வந்துடக்கூடாது அரசியல் பண்ணீங்க, இப்ப என்ன நீங்க பாஜக பக்கம் போறீங்கன்னு கேட்டா அவங்களுக்கு சிறந்த பதில் இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, எங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க, காங்கிரஸ் வெளில போயிட்டாங்க, அதனால நாங்க அவங்கள கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு, தார்மீக ரீதியா நாங்க அவங்களோட தயவை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றதுக்கு மிக பெரிய நல்ல ஒரு ஆன்சர் திமுகக்கு கிடைச்சிருக்குங்க. ஆனா திமுக இந்த தேர்தல்ல ஒரு 3 விஷயம் அவங்க தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். தவறு செஞ்சிட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணு. முன்னாடில இருந்தே அவங்க கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு காங்கிரஸ் ஒரு சுமை மூட்டையா நம்ம கிட்ட இருந்துகிட்டு, அவங்க கழட்டி விடுங்க தலைவரே, இந்த இதுல நம்ம திமுக என்ன பெருவாரியா வெற்றி பெறலாம் தலைவர்னு கேனூர்ல இருந்து மூத்த தலைவர்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட உண்மையான முகம் என்ன? இதே காங்கிரஸ் இதே எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் நின்னா மக்கள்கிட்ட இந்த மாதிரி சந்தர்ப்பவாதனால காங்கிரஸ் போகுதுங்கிற பார்வையே இருக்காது, அது ராஜதந்திரமா அமைஞ்சிருக்கும். ஆனா இப்ப போறனால அதுவும் என்ன, அமைச்சர் பதவி வேணும், ராஜ்யசபா வேணும், லோக்சபா, உள்ளாட்சி தேர்தல்ல எங்களுக்கு பங்கு வேணும்னு கேட்டு போறனால இது. சோ இங்க கோலியேஷன், அதாவது கூட்டணிகளோட இது எப்படி இருக்குன்னு திமுக மறுபரிசீலனை செய்யணும். 2வது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட். என்னென்ன பண்ணீங்க? ஒரு ஹிந்து கன்சாலிடேஷன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு மைனாரிட்டி, திருப்பரங்குன்றத்துல இருந்து ஏகப்பட்ட உதாரணங்கள் சொல்லலாம். கோவை கார் வெடிகுண்டு அந்த சம்பவத்துல இருந்து அந்த இதுக்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி. இப்ப அதிகமா மைனாரிட்டி ஓட்டை இழந்தது 60 லட்சத்துக்கும் மேல திமுக, அத்தனை ஓட்டும் தாவேகா பக்கம் தான் போயிருக்கு. சோ இந்த மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் எடுபடலை அப்படிங்கிறது திமுக உணர வேண்டும். அடுத்தது காசு. எது செஞ்சாலும் தமிழக மக்கள்கிட்ட அட்லாஸ்ட் காசு கொடுத்தா நம்ம வெற்றி பெற்றலாம் தேர்தல்ல அப்படின்னு நினைச்சது எல்லாமே சவுக்கடியா இந்த தேர்தல் முடிவுகள் தெரியப்பட்டிருக்கு. இந்த 3 விஷயம் இந்த தேர்தல் முடிவுனால நிச்சயம் திமுக பாடம் கற்பிப்பாங்க அப்படிங்கிறது நம்புவாங்க. இதோட அடுத்தது
மிகப்பெரிய விஷயம் வரும் நாட்கள்ல என்னன்னா, காங்கிரஸோட எதிர்காலம் தமிழகத்துல இப்ப இவங்க சொல்ற மாதிரி எங்களோட கட்சியோட வளர்ச்சிக்காகவும் இதுக்காகவும் நாங்க போய் தாவேகா கூட ஆதரிக்கிறோம் சொன்னாலும் இதை மக்கள் உணர்ந்து அவங்களுக்கு ஆதரிப்பாங்களா? இதனால தாவேகாக்கு பாதிப்பு வருமா? தமிழக மக்கள் நலன் நான் உச்சத்துல இருந்து அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்த தான் நான் வரேன்னு சொன்ன தாவேகா இப்ப காங்கிரஸ் நம்ம சொன்ன மாதிரி இந்தி எதிர்ப்பு, முல்லை பெரியாறு, இலங்கை சம்பவம், மீனவர்கள் சம்பவம் முதற்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் தாவேக்கோட நிலைப்பாடு என்ன, காங்கிரஸோட நிலைப்பாடு என்னன்னு இன்னுமே தான் குடும்ப பிடி சண்டை ஆரம்பிக்க போகுது. இதுல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதிமுகவோட தயவு இருந்தாதான் 5 வருஷம் தாவேக்கா ஓட்ட முடியும். அட்லாஸ்ட் நம்ம வச்சுக்கிட்டாலுமே விசிகா, கம்யூனிஸ்ட் எல்லாமே தாவேக்கா பக்கம் வந்தாலுமே 1 வருஷம் தாவேக்காக்கு நிச்சயமா கடக்கிறது மிகப்பெரிய சவால் இருக்கும். நாமளே பார்த்திருப்போம், திமுக ஆளுகிற கட்சியா இருக்கிறத விட எதிர்கட்சியா எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்னு இப்ப சொல்லவே வேண்டாம். எதிர்கட்சி தலைவரா மேக்சிமம் உதயநிதி ஆவறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கிறப்ப இன்னும் ரொம்ப ஃபோர்ஸா திமுக செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்ற மாதிரியே அதிமுகவுடைய காலையிலேயே பேச்சுவார்த்தை நடைபெறுறது அப்படி இப்படின்னு ஒரு அரசலா செய்தி வந்தது. திமுக தாவேகாக்கு வெளியில இருந்து சப்போர்ட் பண்றதுன்னு நடந்துச்சுன்னா திமுக பாஜக பக்கம் போகுமா? பாஜகவோட தயவை திமுக கேட்குமா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேள்வி, ஒரு பெரிய அரசியல் பரபரப்பே இப்ப தமிழகத்துல ஆரம்பிச்சிருக்கு. நாளைய தினம் இந்நேரம் நம்ம பார்த்திருப்போம், தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்றுப்பார். அன்னிலேருந்து ஆரம்பிக்க போது தமிழகத்தோட அரசியல் சூடு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்ச மாதிரியே இங்க பாலிடிக்ஸ் ஹீட் வேவும் இனிமேதான் பயங்கரமா மாறப்போகுது. பட் காங்கிரஸ் துரோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பொதுமக்களோட பார்வையில காங்கிரஸ் துரோகம் செஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன மாதிரியான பதில் அடுத்த தேர்தலில் வரப்போகுது, அதை எப்படி காங்கிரஸ் சமாளிக்க போகுது, காங்கிரஸை திமுக சுமந்தனால அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, அதற்கு தாவேகா சுமக்க போறதுனால அவங்க என்ன மாதிரி இதை ஹேண்டில் பண்ண போறாங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.